மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும். இப்போ வர ஃப்ரிட்ஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பர்ட் கிளாஸ் ட்ரே தான் கொடுக்குறாங்க. ஸோ வேகமாகவே அது வந்து அழுக்காயிருது. அந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் மேட் நம்ம கடையிலையோ இல்லைன்னா ஆன்லைன்லேயோ தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வாங்கும்போது ரொம்பவே அது வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்குது. 150க்கு கீழே கண்டிப்பாக அது வந்துட்டு இல்லை. இனிமே அந்த மாதிரி கடையில் வாங்காமல் 20 ரூபா செலவில் நம்ம வீட்டிலே செய்யலாம். அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதை வேஸ்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸில் செஞ்சு காமிக்கிறேன். 3 விதமான ஃபைல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி பட்டன் ஃபைல், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு ஜிப்லாக் ஃபைல், ஜிப்லாக் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைல் எடுத்திருக்கேன். தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்டிக் ஃபைல். உங்ககிட்ட பழைய ஃபைல் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா இது நீங்கள் செய்யறதுக்காகவே புதிய ஃபைல் வாங்கினாலும் சரி, வாங்கி இதை செஞ்சுக்கோங்க. 20லேருந்து 25 ரூபா தான் வரும் ஒவ்வொரு ஃபைலுமே. இப்போது இதில் வந்து நான் 2 ஃபைல் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். ஜிப்லாக் ஃபைல் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிக்கல, பட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மெத்தட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த பட்டன் ஃபைல் எடுத்திருக்கேன். இதை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இது ரொம்ப லைட் வெயிட்டான ஃபைல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையிலேயே பிச்சிடலாம். நான் எடுத்துருக்கிறது ரொம்ப கெட்டியான ஃபைல், அதனால் கையில் ரொம்ப ஈஸியாக பிக்க முடியல. ஸோ சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கெட்டியான ஃபைல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த லாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை உங்களால் பிக்க முடிஞ்சுது அப்படின்னா பிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள். இப்போது கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த லாக் பண்ணுற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்துட்டு முடிஞ்சால் கட் பண்ணி எடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் மேட் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த பெண்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டிக் ஃபைல் எடுத்திருக்கேன். ஸ்டிக் ஃபைலில் ரொம்பவே ஈஸி. அந்த ஸ்டிக் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரிட்ஜ் மேட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுலேயுமே அந்த பெண்ட் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்மளோட ஜிப்லாக் ஃபைலில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஃபைலில் இந்த இடத்துல, தென் இந்த ஜிப் போடுற இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல, இந்த 3 இடத்துல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி அந்த ஃபைல்ஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு மெத்த மேலே வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ மெத்த மேலே ஏற்கனவே கிளாத் இருக்குது. அந்த கிளாத் மேலே இந்த ஃபைல் வச்சு, தென் இந்த ஃபைலுக்கு மேலே ஒரு கிளாத் ஒன்று போட்டு, தென் அதுக்கு மேலே தான் நான் அயன் பண்ணி காமிக்கிறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் தரையில் செஞ்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே ஒரு கிளாத் விரிச்சு, தென் அதுக்கு மேலே ஃபைல் வச்சு, தென் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு கிளாத் வச்சு அதுக்கப்புறமா அயன் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் வச்சு அயன் பண்ண வேண்டாம், அண்ட் ரொம்ப நேரத்துக்கும் அயன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு மட்டும் அயன் பண்ணினா போதும். இப்போ பாருங்கள், அயன் பண்ணி எடுத்துட்டேன். நல்ல ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. அந்த பெண்ட் இருந்தது, இப்போ சுத்தமாக அந்த பெண்ட் இல்லை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இந்த ப்ளூ கலர் ஃபைலையும் நான் அயன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஒரு பெண்ட் அயன் பண்ணிட்டேன். அதே மாதிரியே இன்னொரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்டையும் நான் வந்துட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அயன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் மேட் இருக்குது. அந்த மேட் சைஸுக்கு இந்த ஃபைல்ஸை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் மேட் இல்லை, இப்போ தான் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரே மேலே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து அதோட சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரிட்ஜ் மேட்டில் நான் வச்சு பார்த்ததில் மேலேயும் சைட்லேயும் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 4 சைடும் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக. இது ஆப்ஷனலும் கூட, வேணும்னா செய்யலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது வரைஞ்ச இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது கட் பண்ணி எடுத்துட்டேன். இது இந்த ஃபைலில் மட்டும்தான் இந்த கர்வ் வந்து வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபைலில் நான் செய்யலை. இதே மாதிரியே இன்னொரு ஃபைலையும் அந்த அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் இதை இன்னுமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் செல்லோ டேப் வந்துட்டு 4 சைடுமே நான் ஒட்டிக்க போகிறேன். உங்ககிட்ட இருக்கிற டேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நல்ல டேப்பாக பார்த்து ஒட்டிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் மேட்டை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேப் வந்துட்டு ரிமூவ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக நல்ல டேப்பாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் 4 சைடும் ஒட்டிட்டேன். அண்ட் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக சென்டரில் 2 இடத்துல வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். 4 கார்னர்ஸ்லேயும் பின்னாடியும் ஒட்டியிருக்கேன். சென்டரில் ஒட்டலை, பட் அழகாக தான் இருக்குது. இதே மாதிரியே இன்னொரு ஃபைலையும் வந்துட்டு 4 கார்னர்ஸ்லேயும் நான் வந்துட்டு ப்ளூ கலர் டேப் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணினோம் பார்த்தீங்களா, இந்த இடமும் மறையிறதுக்காக நீங்கள் வந்துட்டு சென்டர்லேயும் வேணும்னா செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கலாம். பின்னாடி நான் டேப் ஒட்டலை, பட் இருந்தாலும் அழகாக இருக்குது. இதை நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணின மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.